Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். ஒரு மேட்ச் பார்த்து தோத்து அதை என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபமும் இருக்கும், டென்ஷன் இருக்கும், ஆத்திக்கலாம் வெளியே வருவோம். அப்போ மீடியாக்காரன் கேட்பாங்க, நம்ம அதை மனசு தேத்திக்கிறதுக்காக ஏதாவது ஃபன்னாக போயிட்டுருப்போம். அப்போ நீ பேசக்கூடாதுன்னா டிக்கெட்டும் உங்கள்கிட்ட கிடையாது. அப்போ ஒரு சிஎஸ்கே ஃபேனு நான் இருக்குது சேப்பாக்கணும், எங்கள் ஃபேன்ஸை பற்றி என்னை பார்த்து நீ பேசக்கூடாதுன்னா அப்போ ஒரு பயங்கர ட்ரிகர் ஆகிட்டேன். அவங்க அப்பா மோனேன்னு சொல்லிட்டேன். சிஎஸ்கே ஆசிபி தாண்டி நான் உன ஒரு வார்த்தை விட்டேன், அதுக்கு நான் சாரி கேட்குறேன். ஓகேவா? நீ என்ன பண்ணணும்? ஓகே ப்ரோ, கடந்து போயிடலான்னு போனோம். இல்லை பெங்களூர் என்ன பெங்களூர் சேப்பாக்கு வந்தா நீ சேஃப். கத்துவான், 10 பேரோட கத்துவான், ஆனால் உன் மேலே ஒருத்தரும் எது கையக்க முடியும். ஆனால் ஆசிய ஒரு தமிழ்நாட்டில் இருக்க அங்கே இருக்க ஆசிப் ஃபேன்ஸே சொல்கிறாங்க, ப்ரோ நானே சொல்கிறேன், மஞ்சள் சட்டை போட்டு வந்தால் கொஞ்சம் பயத்தோடு தான் நீங்கள் வந்து போகணும். அந்த பயன்றது எங்கே வருது? இது வரைக்கும் நான் ஓஜி ஃபேன் என் வாயை நான் சொல்லியிருக்க மாட்டேன். நான் எத்தனையோ ஓஜி ஃபேன் நான் பார்த்துருக்கேன். நேற்று ஒருத்தர் மூஞ்சி ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு, மூஞ்சியில் பெயிண்ட் அடிச்சுட்டு எம்எஸ்டி வந்திருக்காரு. அவர் என்ன சொல்லுவார்? மூஞ்சி எரி, அதை பார்த்தேன். சத்தியமாக நான் அதை பண்ண மாட்டேன். தப்பான அசிங்கமாக பேசிட்டு இருக்கான், அவன் தெரியாமல் பேசிட்டு இருக்கான். நீ அவனை வச்சு என்ன வியூஸ் வாங்க போகிறேன்? செருப்பால் அடிப்புன்னு சொல்லிட்டு ஆசிபி வச்சு நான் செருப்பால் அடிக்க போகிறேன். அந்த சின்ன பையன் இதெல்லாம் எழுதி வச்சு வந்திருக்கான். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது? கேட்குறாங்கல்ல, தான் சொல்லிட்டேன்னு. நான் ஸ்டேடியம் கிளம்பி நானும் அவரும் ஒரு செல்ஃபி தான் போட்டோம், கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக போட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் படிக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அவனுங்க வந்து கமெண்ட்டில் போடுறாங்க தெரியாமல் குட்டி கோயிலுக்கு. இவனுங்க போஸ்ட்டே வந்து சொல்லக்கூடாது, பொம்பளை பிள்ளை இருக்கு. ஸ்டேடியமில் சென்னை மேட்ச் அப்போ ஆர்சிபி ஜெர்சி போட்டு வராங்க. எதுக்கு வராங்க, ஏன் வராங்கன்னு தெரியல. வந்துட்டு ஏதாவது நம்ம விக்கெட் போனால் அவங்க கத்துறதா இருக்கட்டும், இது மாதிரி வேணும்னே ஒரு பிரச்சனை உருவாக்குறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன யோசிக்கிறீங்க? இது வந்து நான் தெளிவாக கேட்பேன், என்னன்னா இப்போ அந்த பேர் சொல்ல தேவையில்லை. உனக்கு வியூஸ் வேணுமா இல்லை நீ ஆர்சிபி ஃபேனா? உண்மையை ஒத்துக்கு. இப்போ நான் உளறேன், இப்போ என்ன எடுத்துங்க அன்புடன் கேட்கலாம், நான் உளரல. நான் பேசிக்கிறது சிஎஸ்கேக்காக. நான் வரது டிக்கெட், என் டிக்கெட் வேணுமா காட்டு. நான் வரது காசை ஸ்பெண்ட் பண்ணி உள்ளே போய் மேட்ச் பார்த்துட்டு என் காசில் நான் வெளியே வரேன். அப்போ ஒரு ரிவ்யூ கேட்குறாங்கன்னா எனக்கு பிடிக்கும் கொடுக்குறதுக்கு. ஓகேங்களா? நான் வளரலையோ, ஏன்னா என் காசு மீடியா அங்கே ஏன் மீடியாக்கார நிற்கிறான்னு எவனை கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்னா அது அவங்க உரிமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிவ்யூ கொடுக்குறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி மேட்ச் பார்த்துட்டு வந்து கொடுக்குற எனக்கு உரிமையிலேருந்து யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் மேட்ச் போய் பார்த்துட்டு வரேன். அப்போ நான் ஏதோ பேசிட்டு போகிறேன். அப்போ எங்களை யார் ட்ரிகர் பண்ணுறான்? மேட்சுக்கு சம்மந்தமே இல்லாத எங்களை ட்ரிகர் பண்ணுறான். மீடியாக்காரங்க கேட்குறாங்க, கேட்க போகிறாங்க. இப்போ நான் பேசிட்டே இருக்கிறப்போ குறுக்கு வருவாங்க. எதர் யூ வாண்ட் வியூஸ், என்ன பண்ண போகிறேன்? இப்போ சம்மந்தமே இல்லை. அதுதான் அவர் கேட்டார் போன மேட்ச். உங்கள்கிட்ட டிக்கெட் இருக்கான்னு கேட்டால் டக்குன்னு அந்த பர்சனை பார்த்து. இல்லை அப்போ எதுக்கு இங்கே வரீங்க? மேட்சே பார்க்காம வெளியே எதுக்கு வரீங்க? பேக் மாட்டிங்க எதுக்கு வரீங்க? ஏன் உரிமை கிடையாதா? தமிழ் ஆள் பார்த்து நீ தமிழ் ஆள் அதை நான் கேட்கல. வந்துட்டு எதுக்கு கத்திட்டு இருக்கேன் அப்படின்னா அதாவது நீ கேட்காதீங்க. அவனுக்கு அதான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தேவை? இப்போ நான் வந்து விசிபிலிட்டிக்காக பண்ணுறேன். நான் ரொம்ப டீசெண்டாக பேசுவேன். வார்த்தையே வாயிலிருந்து வராது, ஆபாசமான வார்த்தை. ஏன்னா நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே எப்படியோ பேசிக்கிறது வேற கதை, பொதுவெளியில் வந்தால் பேச மாட்டேன். ஆனால் இப்போ போன தடவை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவனே சொல்லிட்டு ஒரு பர்சனை பேசிட்டேன். அவன் வளரல, நல்லவன் இல்லை, அவன் எந்த டீம் சப்போர்ட் பண்ணுறான் வேற கதை. நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே அது ஒரு தப்பு தான், சம்மந்தம் மேலே ஒரு அது ஏன் பேசிட்டு நான் சொல்கிறேன் கேளுங்க. அதுதான் நான் காசு கொடுத்து மேட்ச் பார்த்துட்டு வெளியே வர்றேன், தோற்று போயிட்டோம் பஞ்சாப் கூட. இப்போ ஒரு அப்செட். அது மேட்ச் டிவியில் பார்க்கலாங்க, டிவியில் ஆஃப் பண்ணிட்டு இன்ஸ்டாவில் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடலாங்க. பட் ஸ்டேடியம் உள்ளேருந்து வெளியே வரேன்னா நம்ம ஒரு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். ஒரு மேட்ச் பார்த்து தோற்று அதை என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபமும் இருக்கும், டென்ஷன் இருக்கும், ஆத்திக்கலாம் வெளியே வருவோம். அப்போ மீடியாக்காரன் கேட்பாங்க, நம்ம அதை மனசு தேத்திக்கிறதுக்காக ஏதாவது ஃபன்னாக போயிட்டுருப்போம். அப்போ நீ பேசக்கூடாதுன்னா டிக்கெட்டும் உங்கள்கிட்ட கிடையாது. நீ எதுக்கு ஸ்டேடியம் வந்திருப்பேன்? உங்கள் வியூஸுக்காக. அப்போது ஒரு சிஎஸ்கே ஃபேனு நான் இருக்குது சேப்பாக்குனா சிஎஸ்கே தான். நீ ஓகே வந்துப்போ, மற்றவங்களாம் ஓகேங்களா? சரி, அன்புடன்னா என்ன? சேப்பாக்குனா சிஎஸ்கே. எங்கள் ஃபேன்ஸை பற்றி என்னை பார்த்து நீ பேசக்கூடாதுன்னா அப்போ ஒரு பயங்கர ட்ரிகர் ஆகிட்டேன். அவங்க அப்பா மோனேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு நான் மறுமேட்சுக்கு என்ன பண்ணேன்? அதுக்கு அவர் என்ன வந்து நிறைய இதை பேசிட்டு இருந்தாரு. நான் வந்து தப்பு தான், அவர் பேசுறதெல்லாம் தாண்டி பொதுவாக நான் சொல்கிறேன், தலைவர் சொல்லி கொடுத்துருக்காரு, பொறுமையாக போட்டு தப்பு தான், அவர்கிட்ட நான் சாரி கட்டுறேன். ஆனால் அவர் இன்னொரு வார்த்தை, பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, நிறைய ஆபாசமான வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அவர் என்ன பண்ணணும்னா சேப்பாக்கில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் முன்னாடி ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னேன். அதையே ஒரு கண்டென்ட் ஆக்கி நான் விழுந்துருவேனா, நீ வாடா நீ பெங்களூருக்கு, உன்னை என்ன பண்ணுற மாதிரி. நான் என்ன சொல்ல வரேன்னு ஃபஸ்ட்டு என் பேச்சு தான் ஆவேசமாக இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன், சாரி. சிஎஸ்கே ஆசிபி தாண்டி நான் உன்னை ஒரு வார்த்தை விட்டேன், அதுக்கு நான் சாரி கேட்குறேன். ஓகேவா? நீ என்ன பண்ணணும்? ஓகே ப்ரோ, கடந்து போயிடலான்னு போனோம். இல்லை பெங்களூர் என்ன பெங்களூர் இந்தியா தான். ஃபஸ்ட்டு அப்படி சொல்கிற பற்றி அதுக்கு நீ தான் கோச்சை பண்ணணும்.
நேற்று கொல்கட்டா ஃபேன்ஸ் வந்து சொல்கிறாங்க ரியலி ஹாப்பி, நான் இதே பெங்களூர் போயிருக்கேன், ஹியூமிலிசேஷன் பண்ணுவாங்க, தோத்தாலும் ஜெயிச்சாலும். இங்கே அப்படி கிடையாது. நீ என்ன ஃபஸ்ட்டு நீ என்னச்சு பேசுகிறனே அவனுக்கு தெரியல. சேப்பாக்கு வந்தா நீ சேஃப். கத்துவான், 10 பேரோட கத்துவான், ஆனால் உன் மேலே ஒருத்தரும் கை வைக்கும். ஆமாம், கரெக்ட். ஆமாம், இல்லையா? ஆனால் ஆசிய ஒரு தமிழ்நாட்டில் இருக்க அங்கே இருக்க ஆர்சிபி ஃபேன்ஸே சொல்கிறாங்க, ப்ரோ நானே சொல்கிறேன், மஞ்சள் சட்டை போட்டு வந்தால் கொஞ்சம் பயத்தோட தான் நீங்கள் வந்து போகணும். அந்த பயன்றது எங்கே வருது? அப்போ யார் வெக்க பண்ணால் நீங்கள் தான் வெக்க பண்ணணும், நான் வெக்கப்படுத்த தேவையில்ல. வாடா வாடானா என்ன கதை இது? எப்படா நான் சொல்லுவேண்ணா வாடா வாடா ஒன்று, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் இருக்கு. மேபி அவர் கண்டென்ட் ஓரியன்டாக போகிறார். அவர் வந்து இது பேசினா ஒரு இப்போ இன்னைக்கு பேசியிருக்காரு இந்த மாதிரி, நான் நீ வா பெங்களூருக்கு, நீ திமிர் அங்கே வந்து காட்டு, நீ ஏன் இங்கே வந்த, உனக்கு மேட்சுக்கு சம்மந்தமே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்சே வரல, ஏன் வர்ற? பட் என்ன வெளியிலேருந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த பையன் போன வருஷம் மெச்சூரிட்டியாக பேசினப்பா, அவன் ஓஜி ஃபேன்ப்பா, இந்த வருஷம் இம்மெச்சூரிட்டிப்பா. ஹவு கேன் யூ ஜட்ஜ்? இது வரைக்கும் நான் ஓஜி ஃபேன் என் வாயால் நான் சொல்லியிருக்க மாட்டேன். நான் எத்தனையோ ஓஜி ஃபேன் நான் பார்த்துருக்கேன். நேற்று ஒருத்தர் மூஞ்சி ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு, மூஞ்சியில் பெயிண்ட் அடிச்சுட்டு எம்எஸ்டி எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்லுவார், அந்த மூஞ்சி எரி, அதை பார்த்தா சத்தியமாக நான் அதை பண்ண மாட்டேன். இவ்வளோ தூரம் பச்சை குத்திருக்காரு எம்எஸ்டி. சத்தியமாக நான் பண்ண மாட்டாது. அவன் தான் ஓஜி ஃபேன். லாரன்ஸ்னு ஒருத்தரை காட்டுறவாங்க, இதுல இருக்காரு, நம்ம வில்லிவாக்கத்தில் இருக்காரு. 10-15 வருஷமா சைக்கிளே சுற்றிட்டு இருப்பார். இப்போ டெல்லியிலேருந்து ஒருத்தர் வராருல்ல, ஆமாம், அவர் மீடியா கவர் பண்ணியது பாவம். ஆனால் அவரெல்லாம் கவர் பண்ணாமே இருக்கு. நம்ம வில்லிவாக்கத்தில் சேர்ந்தவர், சைக்கிள்லாம் ஃபுல்லாக சிஎஸ்கே பைத்தியமாக இருக்காரு. அவர் தான் ஓஜி ஃபேன். சில பேர் நீங்கள் கேட்டது நான் வர்றேன், எஸ் ஒரு குரூப்பாக சுற்றிட்டு இருக்காங்க. ஓகே, ட்ரிகர் பண்ணலாம், இதை வந்து ஏதாவது பெருசாக ஆக்கினதை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு சின்ன பையனை வச்சு பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட சொல்லணும் தான் நினைக்கிறேன். தப்பான அசிங்கமாக பேசிட்டு இருக்கான், அவன் தெரியாமல் பேசிட்டு இருக்கான். நீ அவனை வச்சு என்ன வியூஸ் வாங்க போகிறேன்? செருப்பால் அடிப்புன்னு சொல்லிட்டு அந்த ஆர்சிபி இது வச்சு நான் செருப்பால் அடிக்க போகிறேன் அந்த சின்ன பையன். இதெல்லாம் எழுதி வச்சு வந்திருக்கான். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது? ஃபஸ்ட்டு நான் பேசுறது எமோஷனல், நான் வளரலையோ அது என் தனிப்பட்ட முறையில் பேசிட்டு இருக்கேன். மற்றவன் பண்ணிட்டு இருக்குது ஸ்கிரிப்டுன்னு புரியாமையே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க யூடியூபர்ஸ்லாம் வந்து ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? எப்படி ஜட்ஜ் பண்ணுறேன்? இப்போ என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபஸ்ட்டு ஒரே நாளில் 60,000 ஃபாலோஸ் வந்துச்சு எனக்கு, அந்த வீடியோ பேசின பிறகு. அந்த ஐடி நான் அதுக்கடுத்து 1 மாதம் ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. அது எதுக்கு போச்சோ இது நான் யார்கிட்ட போய் புலம்பலை, வந்துச்சு போச்சு. என்ன அவன் வருஷ கணக்கில் கண்டென்ட் கிரியேட் பண்ணி வீடியோ போட்டு உட்காந்து ராப்பாகலாம் அழுதுட்டு இருக்கான். அவன் பட்ட கஷ்டத்தை நீ பண்ணிவிட்டேன், ஒரு டைலாக் பேசுகிறேன், ஃபேமஸ் ஆகிவிட்டேன், போச்சு. திரும்ப போடலாம், என் ஐடி போயிடுச்சுன்னு ஒரு வீடியோ மட்டும் போடலாம். அதுக்கு அர்ஜுன் டார்னு இன்னொருத்தர் இருக்கார் யூடியூபர், அவர் கொஞ்சம் ஒரு வீடியோ போட்டார், ஹெல்ப் பண்ணார். இன்றைக்கி திரும்ப பார்த்தீங்கன்னா ஐபிஎல் சீசன் 40,000 ஃபாலோஸ் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? வரதா வரும். அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ அப்யூஸ்ன்றது இன்னைக்கு காலத்து பார்த்தீங்கன்னா சகஜமாக போயிடுச்சு போல, போகிற போக்கில் எக்கச்சக்கமாக. என்னன்னா ஜென் கிட்ஸ் நான் சொல்கிறேன், நான் தப்பாக சொல்கிறேன், என்ன வளர்க்குறாங்கன்னு தெரியல. இப்போ உங்கள் வீட்டில் நாம் வளரும் போதெல்லாம் ஒரு வார்த்தை தப்பாக பேசுனாலும் கைத்தா மட்டும் மேலே வைப்பாங்க ஒன்று, என்ன பேசிகிட்டு இருக்கேன்னுட்டு. அதை சொல்கிறது கூட இங்கே என்னன்னா இந்த காலத்து பசங்க வந்து கெட்ட வார்த்தை பேசினா கெத்துன்னு நினைக்கிறாங்க. இப்போ கேட்குறாங்கல்ல தான் சொல்லிட்டேன்னு, நான் ஸ்டேடியம் கிளம்பி நானும் அவரும் வந்து ஒரு செல்ஃபி தான் போட்டோம், கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக போட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் படிக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு அத்தான ஸ்க்ரீன்ஷாட்டு. எங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, நான் பிடிச்சி கேட்டேங்க, என்ன இல்லை எனக்கு நீ சிஎஸ்கே சப்போர்ட்டாக சரி இருந்துட்டு போட்டு பேசு, என்ன வார்த்தை இது, இதெல்லாம் கெத்து நினச்சிட்டு இருக்கேன். இப்போ இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ஸ்டோரியில் போட்டேன். என்ன பண்ணும், எடுத்து ஸ்டோரியில் போட்ட பேருக்கு வந்து கெஞ்சறான், ப்ரொஃபைல் வச்சிருக்கேன், 4 பேர் பார்த்தேன், என்ன நீ யூஸ் பண்ண வார்த்தை பார்க்கட்டும், இன்னும் அவ்வளோ வைத்து வச்சுருங்கன்னு ஒன்று இருக்குது இல்லை, உன்னை பார்த்த வச்சு பிளாக் பண்ணிட்டு போ, யார் வந்து இதெல்லாம் கேட்க போகிறா? இப்போது விஜய் பிடிக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, பிடிக்காத ஒரு குரூப் இருக்குது. விஜய் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இஷ்டம் தான் பாருன்னா வெளியே பேச்சுக்கு சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. அந்த மாதிரி தான் தேவையில்லாமல் இவனுக்கு வந்து அது கெத்தாக மாற்றி, இந்த பக்கமும் நான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இல்லைன்னு சொல்ல, இங்கேயுமே ஆபாசம் இருக்குது. இவனுங்களும் அவனை பேச, அவனுங்களும் இவனை பேசுங்க, மாறி அடிச்சுக்கிறானுங்க. ஓகேங்களா? அந்த வார்த்தையில் அடிச்சுக்கிறானுங்க. ஜெயிச்ச பிறகு ஃபன்னாக இப்போ ஃபேஸ்புக் நான் நினைச்சுக்கிறீங்க, இன்ஸ்டாகிராம் தான் அப்படி இருக்கு. ஃபேஸ்புக் அதுக்கு மேலே 90s கெடுத்துட்டு இருக்கானுங்க. இவனுக்கு ட்ரெண்டுக்கு வர்றானுங்க. அவனுங்க கமெண்ட்ல போடுறானுங்க தெரியாம குட்டி குழந்தைகள். இவனுங்க போஸ்டே வந்து அது சொல்லக்கூடாது, பொம்பளை பிள்ளை இருக்கு, அசிங்கமாக போட்டு தான் போடுறது. அதில் ஒருத்தர் போட்டுருந்தாரு, என்ன போட்டிருந்தாரு, ஒரு பொம்பளை விடாதீங்க, ஒரு ஆம்பளை விடாதீங்க. அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் கூட அந்த வீடியோ போட்டிருந்தார் எடுத்து. ஒரு இது சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் முன்னாடி, ஒரு பொம்பளை ஆம்பளை விடாதீங்க, ஸ்டேடியமில் சிஎஸ்கே தோத்தா மட்டும் அடித்து அனுப்புங்கடா, வன்மத்தை காட்டி அனுப்புங்க. என்ன பொம்பளை ஆம்பளை என்ன பண்ண போகிறேன் என்ன? அப்போ தான் ஒரு 90s கிட். அதில் ஒருத்தர் வர்றாரு, உங்களுக்கு அது சொல்லாமல் வேணாலும் தெரியல, காவேரி தண்ணியாக உங்களுக்கு கிடையாது, கண்ணடிக்கா விழுந்து. ப்ரோ யாரு ப்ரோ நீ, உங்களுக்கு காவேரி கிடையாது, இது கூட எது கனெக்ட் பண்ணி பேசுகிறேன். சென்னைனா வாந்தி வருது, எப்படி தான் அங்கெல்லாம் வாழ்கிறீங்களோ. இப்போ அங்கே அதே சேட்டில் ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்க. ப்ரோ இந்த மாதிரிலாம் பேசுனா நான் டக்குன்னு ட்ரிகர் ஆகிடுவேன், வேணான்றேன்.
நம்ம தமிழ் பையன் தில்லு தான் பதில் சொல்றான். ஏன்னா அவனுக்கு என்னன்னே தெரியல, அவன் காவேரினா என்ன, புரியுது எதுனா எவ்வளவு பிரச்சனை அது இருக்கு. என்ன பிரச்சனை, அவன் எந்த வன்மத்துல பேசிட்டு இருக்கான். அவன் இவன் சொல்றான் இல்லை ப்ரோ அவர் ஹீட்டுக்காக சொல்றாரு சென்னைனா பிடிக்க. அந்த பையனை நான் கூப்பிட்டு சொல்றேன், டேய் இன்னும் இவ்வளோ டீசெண்டாக இருக்கேன்னு அப்படிதான் பேசுவேன், உங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வன்ம குடோனாவே சுத்திட்டு இருக்காங்களே ப்ரோ. தமிழன் இங்க இருக்க ஃபேன்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் ப்ரோ. நாம வந்து சண்டை போட்டுக்கிறது கிரிக்கெட்டுக்காக, அவனுங்க சண்டை போறது அது எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. அது அவங்க பிரிவினை பார்க்குறாங்க. இதை நான் கேட்டால் தூண்டி உரியான்னு கேட்பேன். சத்தியமாக எனக்கு எதுவும் கிடையாது. ஆனால் அது எத்தனை வருஷமாக போயிட்டுன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தை அவன் சொல்கிறான், அங்கேயே தோத்துறான். முடிஞ்சா அவ்வளோ தில்லு இருந்தால் நீ வந்து அங்கே சின்னசாமியில் வந்து மேட்ச் அது அசிங்க ப்ரோ. அவனுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறது அவன் வந்து கெத்துன்னு வச்சுட்டு இருக்கான். தப்பு. பிரகாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சிஎஸ்கேக்கு ஹேட்ரிக் தோல்விக்கு அப்புறம் அடுத்த 2 மேட்ச் வந்து பேக் டு பேக் ஜெயிச்சிருக்காங்க. இந்த பேக் ஆன் ட்ராக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் தோனி அவரோட என்ட்ரி இருக்கும்னு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்களா? இல்லை எனக்கு தெரியும் தோனி இல்லைன்ட்டு, எங்களுக்கு ஓரளவுக்கு அதெல்லாம் சில விஷயங்கள் எனக்கு தெரியும். அது எப்படி தெரியும்னா தெரியும், பட் எப்படி சொல்கிறது, அதனால தான் என் யூடியூப் சேனல் நான் சொல்கிறேன். அந்த இது சொல்ல மாட்டேன், நான் வந்து பொய் சொல்லவே மாட்டேன். அதனால தான் வீஸ் வராது போல். எப்படின்னா இருக்கிற ஃபேக்டர் சொல்லிடுவேன், யார் ஆடுவாங்க யார் ஆட மாட்டாங்கன்னு. தலைவர் அடுத்த மேட்ச்சு கூட சந்தேகம் தான். வந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ். எப்படின்னா மும்பைக்கு வருவாரா? மும்பைக்கு வாய்ப்பு இருக்குது. மும்பைக்கு வான்கேடையில் தான் வான்கேடையில் வாய்ப்பு இருக்குது. பட் அதுலேயுமே கொஞ்சம் ஒரு $1 மில்லியன் கொஷின் இருக்குது. என்னென்னா அவர் உள்ளே வர்றாருன்னா இந்த பிளேயிங் லெவல் காம்பினேஷன் உடைக்கிற மாதிரி யாரை வெளியே உட்கார வைக்க முடியும்னு தெரியல. எல்லாரும் சஃப்ராஸ் கான் சொல்கிறாங்க, பட் சஃப்ராஸ் கான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா நீங்கள் ஆயுஷ் மாத்திரை கிட்ட தான் போகணும், வேறு வழியே இல்லை. நீங்கள் தூபையில் இம்பாக்ட் வேற வர வாய்ப்பு இருந்தால் அது கஷ்டம் இல்லை, அதுவும் முடியாது. நீங்கள் அக்யூல் ஹுசைன் மாதிரி ஒரு பவுலரை விட்டுட்டு நீங்கள் எப்படி தலைவர் கூப்பிட்டு முடியும்? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒன்று பண்ணலாம், 5 ஓவருக்கு சாம்சனை கீப்பிங் பண்ண வச்சுட்டு அதுக்கடுத்து அவர் கிரவுண்டில் ஃபீல்டிங் பண்ணணும். இவர் இன்னொருத்தருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் வந்து கீப்பிங் பண்ணலாம். ஓ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு பண்ணலாம். அதுவும் ஒரு 10 ஓவர்ஸ் தான், அதுவும் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான், அப்படி தான் பண்ண முடியும். சரி, ஆக்சுவலாக நம்ம தோனி ஃபேன் அதை தாண்டி சிஎஸ்கேக்கு ஒரு இது இருக்குது, நம்ம சிஎஸ்கே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ அவருமே அதானே எதிர்பார்க்குறாரு. இப்போது அவருக்காண்டி இன்ஜுரி கன்சர்னாக கூட இருக்கட்டும், அவர் வந்து ஸ்டேடியமில் உட்காந்துருப்பார்ல. கண்டிப்பாக ஆமாம், அவர் அதை பார்க்க முடியலையா, பார்த்துருப்பாரு, டக் அவுட்டில் இருந்திருப்பாரு. பட் அவர் வந்துட்டாருன்னா கேமரா வந்து அவர் மேலே ஃபோக்கஸ் இருக்கும். அங்கே ஆடுற அந்த பிளேயிங் பீப்புளுக்கு வந்து ஒரு நான் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொல்லலை, பட் ஒரு மைல்டாக தோணலாம். என்ன இருந்தாலும் அங்கே தான் ஃபோக்கஸ் இருக்குன்ற மாதிரி இருக்கலாம். கண்டிப்பாக. ஸோ அவர் வந்து ஆல்ரெடி சீசன் முன்னாடி சொல்லிட்டார், ருத்ராஜ் கூட வந்து டீமை கன்சல்ட் பண்ணலாம் வாங்க என்ன பேசலான்றதுக்கு அவர் டோட்டலாக சொல்லிட்டாரு. நான் இல்லைன்னு மறந்துடுங்க, இது நீங்கள் தான் இருக்குது, தோக்குறமோ ஜெயிக்கிறமோ நீங்கள் போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக ருத்ராஜே சொல்லிட்டார். ஸோ நான் எவ்வளோ கூப்பிட்டா அவர் வரல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீனும் இதுக்கடுத்து நீயும் ஸ்டீஃபன் ஃபிளமிங் தான், நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதான். இல்லை மேட்ச் எப்போ வரும்போது நான் இருந்தேன்னா ஓகே, இப்போதைக்கு நான் வேணான்னு சொல்லிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி ருத்ராஜ் வந்து ஆரம்பித்தார். அந்த ஃபஸ்ட்டு 3 மேட்ச் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஏன்னா ஃபுல்லாக யங் ஸ்குவாடு, கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் எல்லாம் ப்ரெஷர் போட்டாங்க, பட் பேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அபினவ் முகுந்த் வந்து ஒரு பிரில்லியன்ட், எல்லாருக்குமே தெரியும். அவர் எந்த மேட்ச் தெரியல, அந்த மேட்ச் அன்னைக்கு மறுநாள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாள் மேட்ச்சில் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா 2 சேஞ்சஸ் பண்ணால் கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிக்கலாம், ரொம்ப அந்த அளவுக்குலாம் ஒன்றும் மட்டமாக இல்லை டீமு. ஒன்று அகில் ஹுசைன் உள்ள வரணும், அப்புறம் குஜிப்னீத் சிங் உள்ள வரணும்னாரு. உண்மையிலே அபினவ் முகுந்த் சொன்னது அவங்க கேட்டாங்களான்னு தெரியல, அதே மாதிரி நடந்துருக்கு. அப்படியே நடந்துச்சு. எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் அபினவ் முகுந்த். என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற தமிழ் கம்பெட்டிட்டர்கிட்ட இல்லை ஒரு கிரிக்கெட் அனலிஸ்ட்னு பார்க்கும்போது அபினவ் முகுந்த் வந்து இன்னைக்கு இருக்க கிரிக்கெட் ஒரு அந்த அனலிஸ்ட்டில் ஒரு நம்பர் 1 நான் சொல்லுவேன், அந்த அளவுக்கு. அதுக்கேற்ற மாதிரி சிஎஸ்கேவும் பேக் ஆன் ட்ராக்கு ஓகே வந்துட்டாங்க. ஓகே, நேற்று மேட்ச் பார்க்கும்போது அழகாக கையிலுக்கு வர பால் எல்லாமே விட்டுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. நம்ம பார்க்கும்போது அதில் கொஞ்சம் ஃபீல்டிங்கில் சொதப்பின மாதிரி இருந்துச்சோ? இல்லை, அது என்ன பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் அந்த பிச்சே ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிச்சு. நீங்கள் ஒரு பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுது, ஒரு பால் ஆகலை, அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 10 ஓவருக்கு இந்த பிச்சே வேறு. ஓகே, அந்த கிரவுண்ட் சொல்கிறீங்க, அந்த ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதில் பால் ஏன்னா ஸ்டேடியம் இருக்கும்போது சொல்கிறோம், பால் பிச் ஆகும்போது எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு. ஆனால் நார்மல் மேட்ச்சில் அந்த அளவுக்கு ஆகலை. அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ மேபி அந்த ப்ரெஷர் இருக்கலாம், பால் வந்து டியூனால பிடிக்க முடியாமல் போயிருக்கலாம். ஏன்னா சஃப்ராஸ்கர் அவ்வளோ தூரத்தில் தான் வந்து கேட்ச் விட்டார், ப்ரீவியஸும் பின்னாடி ஓடி போய் தான் கேட்ச் விட்டார், கையில் போட்டு 6 போகுது. இதில் விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் கேட்ச் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் தான். மேபி ப்ரெஷர்னு சொல்லலாம், ஏன்னா பால் வரது முன்னாடி கை மூடிட்டார் பார்க்கும்போது மேபி. ஓகேங்களா, பட் என்னன்னா போன மேட்ச்சும் சரி 10 நிமிஷம் நினச்சி தான் அடிச்சிருக்கலாம் டிசிக்கு, ஏன்னா அவர் கேட்ச் விட்டோம், பட் டக்குன்னு ஒரு கேட்ச் தூக்கிட்டோம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேட்ச் விட்டாலும் அந்த பக்கம் ரஹானிக்கு அது ப்ரெஷர் வந்து அவர் கேட்ச் எடுத்து உடனே பேக்கான இவர் க்ரீனை வந்து டாட் பண்ண ரகுவன்ஷியா பிடிச்சி. அது வந்து நமக்கு வந்து ஒரு வந்துச்சு. கேட்ச் விட்டாலும் கேட்சாலும் மேட்ச் போடுறான்ற அளவுக்கு இப்போதைக்கு காப்பாற்றி வச்சிருக்காங்க. ஏன்னா ஃபீல்டர்ஸ் நல்ல ஃபீல்டர்ஸ் தான் பக்கம், எக்ஸப்ட் கலில் அகமது. அவர் நீங்கள் க்ரௌடில் பார்த்தாவே தெரியும், கிரவுண்டில் அப்படி என்ன பண்ணியிருந்தாரு அவர் உண்மையிலே நான் என்ன பார்த்த மாதிரி இருக்கு. நான் சின்ன வயசில் என்ன பண்ணுவேன், சின்ன வயசில் இப்போ கூட ஊரில் கிரிக்கெட்டில் ஆகிடுவேன், பட் ஃபீல்டிங் பால் வரும்போது கை கால் உதற எனக்கு. ஓகே, அந்த மாதிரி அவர் உண்மையிலே அப்படி தான் ஃபீல் பண்ணுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிக்கும்போது புச்சி பால் நிப்பாட்டி தான் தடிப்பேன். நான் அவர் குறை சொல்லலை, அவரோட ஸ்டைல் அவங்க ஸ்டைல் அப்படி. சில பேர் அப்படி தான்
ஃபீல்டிங்னாவே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஓகே, இங்கே விட்டுற போகிறோமோ மிஸ்ஃபீல்ட் பட் கலில் அகமத் அது எக்ஸ்ட்ராடனரி பவுலிங். எனக்கு வந்து பேரலைல் நியூஸில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆஹா, நம்ம கலில் அகமத் ஆகுதுன்ட்டு அந்த அளவுக்கு பிச்சு நமக்கு சாதகமாக இருந்திருக்கு. இன்றைக்கி அது சிஎஸ்கே பேஜ்லேயே போட்டிருக்காங்க, பிச்சு நமக்கு ஃபேவராக இந்த மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. ஸ்பின் ட்ராக்காக மாறி இருக்கு, இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சரே அப்படியே வந்தால் ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்கள் பார்த்த வரைக்குமே வந்து ஆரம்பத்தில் நம்மளை வந்து நிறைய நெகட்டிவ் அடிக்க ஆரம்பிச்சாங்க. போட்டு தாளிக்கிறாங்கன்னா சஞ்சுவும் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, ருத்துவும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார், யாராவது ஒருத்தவங்க ஆடுங்கப்பா அப்படின்னு பார்த்தா சஞ்சு பேச்சை மதித்து அவர் பாட்டு ஆடிட்டு இருக்காரு. ருத்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன நினைக்கிறீங்க? அவர் ஏதாவது ப்ரெஷரா, கேப்டன்சி நெகட்டிவ்னா இப்போ சஞ்சு சாம்சன் புதுசாக ட்ரேட் ஆகி வர்றாரு, ஓகேங்களா? அவர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு அவருக்கு தெரியும். இவன்தோ அவர் வந்து வேர்ல்டு கப்பில் நானே சொல்லுவேன், வேர்ல்டு கப்பில் ஒரு மேன் ஆஃப் தி சீரிஸ் வாங்கிட்டு வந்து இங்கே அப்படி பண்ணுறாருன்ட்டு அவருக்கு ஒரு ப்ரெஷர். கார்த்திக் சர்மா, பிரசாந்த் தீர் பொறுத்த வரைக்கும், பிரசாந்த் தீர் 14 கோடிக்கு எடுத்தாலும் அவருக்கு கட்டவரல் இன்ஜுரி. ஸோ உள்ளே எடுத்தாலும் உனக்கு ஓவர் கொடுக்க முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அவர் ஆடியே காட்டணும், ஏன்னா எனக்கு பவுலிங்கில் திறமை காட்ட முடியாது. அகைன் இந்த பக்கம் கார்த்திக் சர்மா எடுத்தால் அவனும் சின்ன பையன், ஆனால் 3 மேட்ச்சுக்கு ப்ரெஷர் சுச்சுவேஷன். அகைன் ஆர்சிபி சேசிங், ஃபர்ஸ்ட் மேட்ச்சும் இயர்லி விக்கெட் விட்டாங்க. ஸோ அந்த பையன் மேலே நம்ம ப்ரெஷர் டக்குன்னு போட முடியாது, ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பண்ண அந்த நெகட்டிவ்ஸ்ன்றது வரதான் வரும், நாம தான் புரிஞ்சிக்கணும். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே டீம் வந்து ப்ரெஷரை ஃபீல் பண்ணுது, அப்வியஸாக அப்செட் தான் ஆக போகிறோம். மேட்ச் பார்க்குறப்ப எல்லாரும் ஹியூமன் பீங் தான், எல்லாம் இப்படி ஆடுறீங்க, எல்லாம் அப்படி ஆடுறீங்க. பட் கொஞ்சம் நேரம் யோசிச்சா நமக்கு தெரியும். ஓகே, கூட கார்த்திக் சர்மா நேற்று கூட நம்ம ஃபேன்ஸே வந்து வாட்டர் பாயின்னு சில பேர் கத்தினாங்க, நான் வந்து மறுக்க போகிறதில்ல. பட் தப்பு அது. ஒரு 3 மேட்ச்சில் ஒரு பையனை எப்படி நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட முடியும்? இட் வில் டேக் டைம், ஓகேங்களா? இப்போ அப்படின்னு பார்த்தா நீங்கள் ட்ரிபாதி எத்தனையோ மேட்ச் அனலைஸ் பண்ணி தான் நம்ம எடுத்தோம். அவரே சொதப்பிட்டார் போன வருஷம். கொல்கட்டா கண்ணாரு, நம்ம கூட ரைசிங் புனே ஆடி இருக்காரு. அப்படிலாம் பார்த்து அனலைஸ் பண்ண ஒரு பர்சன் ஆடலையே. தீபக் கூட எதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணீங்க? பட் அவங்களே ஆடலையே. ஸோ நீங்கள் அவங்கெல்லாம் விட்டு ஒரு சின்ன பையனை டக்குன்னு ப்ரெஷர் போடுவோம். நான் கார்த்திக் சர்மா இது வரைக்கும் நான் கிவ் அப் பண்ணவே கிடையாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு மேட்ச்சில் ஏதோ குருஷியெல்லாம் ஆடி கொடுப்பார். அப்படின்னு பார்த்தா 100 அகமத்தை ரீப்ளேஸ் பண்ணணும், எனக்கு எக்கச்சக்க மெசேஜ். நம்ம சொல்லி ஒன்றும் நடக்க போகிறதில்ல, பட் ஃபேன்ஸோட இது சொல்கிறேன். ஆனால் நேற்று பாருங்கள், 100 அகமத் தான் மேஜிக் பண்ணிட்டார். அந்த பேக் டு க்ரீன் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே ஹோப் இருக்குது. க்ரீன் வந்து கோல்டன் டெக்கு மேட்ச் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. அது எக்ஸ்பெக்ட் பண்ண சரியா திரும்பிச்சு. அது பால். ஆமாம், அது எல்லாருமே அது சொன்னாங்க. போட்டு 4 கூகுளி போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பால் உள்ள வந்துச்சு. அதான் சொல்லிட்டு இந்த காரில் வரும்போது வெளியே போக வேண்டிய பால் தான் நினச்சி க்ரீன் ஆனால் டக்குனு உள்ள வந்துச்சு. அதான் சொல்கிறேன், நம்ம எந்த ஒரு பிளேயரையும் நம்ம அண்டர் சொல்ல முடியாது, ஓவர் சொல்ல முடியாது. அது அங்கே ஆறவங்க தான் தெரியும். அவங்களுக்கு பிச்சு பழைய சேப்பாவுக்கு பிச்சா தான் அது வேற கதைங்க, ஓகேங்களா? திருப்பலாம் பாலை. பட் இப்போ தான் அந்த மாதிரி வந்திருக்கு. இது யூஎஸ்ஏ வர்சஸ் நெதர்லாந்து கொடுத்தாங்க அந்த மேட்ச், அந்த மேட்டை திரும்ப இப்போ கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுவே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதே ஃபர்ஸ்ட் 10 ஓவர் அப்படி இருந்துச்சு, அதுக்கடுத்து 10 ஓவர் பிரேவிஸாலே ஒன்றுமே பண்ண முடியல, துபே ஒன்றும் பண்ண முடியல. ஆமாம், நீங்கள் பார்த்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் 10 ஓவருக்கு வந்து ரன் ரேட் 10 தான் நம்ம கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா 3 ஓவருக்குலாம் 30 ரன் தான், 17லேருந்து வைபவ் ஒரு ஃபர்ஸ்ட் 3 ஓவர் அடிச்சா அதுக்கடுத்து அடிக்க முடியல. அவங்க நல்லா நெயில் பண்ணுறாங்களா இல்லை சொல்லிட்டு நாங்கள் நிறைய ஓவர் அப்சர்வ் பண்ணுறப்ப தெரிஞ்சு பால் பயங்கரமாக திரும்புது உள்ள வெளியிட்டு. அப்போ எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு, கண்டிப்பாக அக்யூலேஷன் உள்ள வர போகிறான், போட்டுருவாரு. அக்யூலேஷன் அந்த தார் ரோடு ஃப்ளாட் ட்ராக்லேயே போட்டார், இதில் போட்டுருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆக்சுவலாக அக்யூலேஷன் பால் அப்படி ப்ரெஷர் டாட் பண்ணி கொடுத்ததுனால தான் 100 அகமத் அடிக்க போயிட்டு அவுட் ஆனாங்க. 100 அகமத் சோலா ஒரு ஸ்பின்னர், தனியாக நீ மட்டும்தான் ஒரு ஸ்பின்னர் இந்த டீமில் தான் கஷ்டங்க. இது நான் சொல்லலை, என் கூட சில பேர் பேசுவாங்க, அவங்க அனலிஸ்ட் சொல்கிறேன், ஓகே? நமக்கு மட்டும் அந்த நாலேஜ் கிடையாது. அவங்க சொல்ல நான் யோசிச்சு பார்த்தேன். ஆமாம், தனியாக ஓடினா மட்டும் என்ன பண்ணுவோம், அவனுக்கு கூட வந்து இன்னொரு ஸ்பின்னர் வந்து அவன் ஓவரில் டாட் பண்ணாங்கன்னா இவன் ஓவரில் அடிக்க போவாங்க, வேறு வழியே இல்லைன்ட்டு ப்ரெஷர். ஓகே, நேற்று அது வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நல்லா யூஸ் பண்ணாங்க. பட் நம்ம அந்த வைபவ் ஓவரெல்லாம் அடிச்சு ரன் ஏற்றிக்கிட்டோம். அந்த பவர் பிளேவில் ஆயுஷ் மாத்திரை ஒரு சரியான நாக்கு ஆடிட்டார். அதனால மேட்ச் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துச்சு ஃபுல்லாக. ஓகே, அண்ட் கம்போஜ் ஜாமி ஓட்டன் அவர் மேலே நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. நேற்றுமே அவர் தான் ஏலனோட எடுத்தார். ஸோ அது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? இல்லை, கம்போஜுமே நான் ஸ்டார்டிங்கில் தான் சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் என் பிளேயிங் லெவலில் கம்போஜ் எப்பவுமே இருப்பான்றதுக்கு பசங்க என்ன கம்போஜ் நீ வந்து ஒரு பெஸ்ட்டு, அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பழைய சிஎஸ்கே மேட்ச்லாம் எடுத்து பார்க்கல. இவங்க எப்போவுமே ஒரு பும்ரா மாதிரி ஒரு பவுலர் வேணும், ஒரு போல்ட்டு மாதிரி வேணும், அதெல்லாம் கிடையாது. நம்ம பக்கம் அந்த மாதிரி இருந்ததே கிடையாது பவுலர்ஸ் என்றைக்குமே. அன்னைக்கிருந்தே மன்பிரீத் கோனி, ஜக்காத்தி, ஜோகிந்தர் சர்மா அப்படிலாம் வச்சு ரொட்டேட் பண்ணுவார் தோனி, ஓகேங்களா? பால் வாங்குறது தான் ஒரு அந்த கேப்டனோட திறமை. அது வந்து தோனிக்கு இருக்குது, அது ருத்ராஜுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் அவர் கீப்பிங்கில் அதை பண்ண முடியும், அவர் வாங்குவார் பாலை. ஸோ அதே வந்து இப்போ வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ இருக்க இந்த ஜென் கிட்ஸ் வந்து பார்க்குறாங்க, ரெக்கார்ட் பார்க்குறாங்க, ஒரு பயங்கரமான பவுலர் வேணும். பயங்கரமான விஷயம் என்னென்னா, ஐபிஎல் மாறிடுச்சு. அன்றைக்கி ஐபிஎல் வேறு, இன்றைக்கி ஐபிஎல் வந்து எல்லாம் ஃப்ளாட் ட்ராக், யார் போட்டாலும் அடிக்க போகிறாங்க. அப்படியேப்பட்ட பும்ராவே அடிக்கிறானா இல்லையா வைபவ் சூரியவன்சி? கரெக்ட், ஃபஸ்ட்டு பால் அடிக்கிறான். ஏன்னா அந்த பிச்சு மேலே இருக்க நம்பிக்கை. ஓகே, நான் வைபவ் சூரியவன்சி குறை சொல்லலை. பிச்சு வந்து பழைய ட்ராக் மாதிரி இந்த ஸ்பின் ட்ராக்லாம் இருந்தால் வச்சிங்களேன், அன்இவன் பவுன்ஸ் வரும், அதெல்லாம் வரும்போது வச்சிங்களேன் ஓகே யோசிக்கலாம், அவரே கூட யோசிக்கலாம். அதே பாருங்க, ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆகிறாரு வைபவ் சூரியவன்சி. ஏன்னா அவர் சுத்த தான் போகிறாரு தெரியும், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். பில் சால்ட் எடுத்துங்க, அவரே ஃபர்ஸ்ட் பால் கோல்டன் டக் எடுத்தாங்க, ஏன்னா சுத்த தான் போகிறாரு தெரியும், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் போட்டு எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பவுலர்ன்றது அவங்க யோசிக்க தான், எல்லா அடிக்கணும்னு வச்சா எல்லா பவுலரும் அடிக்கிறாங்க. மேட்ச்சு கை மீறி போயிடுச்சுன்னா இப்போ இவங்க ஆர்ஆர் கூட பார்க்குறோம்,
யாருன்னே தெரியல அந்த அந்த ஆமா பிரேஃபுல் இன்ஜா வேர்ல்டு ரெக்கார்டு ஐ மீன் ஐபிஎல் ரெக்கார்டு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 3 விக்கெட் யாருக்கு தெரியும் அடிச்சிருந்தா நான் சொல்லியிருப்போம் என்ன 6 பசங்களே ஏதாவது பேசியிருப்பாங்க யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு போட வச்சு அடிக்காமல் இருப்பான் வைபவ் சூரியன்ஸ் எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன் அவனுக்கு போட வச்சிருக்கீங்க அது அப்படி தான் மாற்றி மாற்றி பேசுவாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்போனா எப்போவுமே சிஎஸ்கே அப்படியும் பார்த்தா பொழிஞ்சுன்னு ஒருத்தன் வந்து போட்டான் ஆசல்விட்டே ஒன்றுமே இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அவன் T20 பவுலரே கிடையாது நாம எடுத்து குரூப் பண்ண பிறகு தான் அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு T20 போனான் ஸோ அதே மாதிரி தான் ஜேமி ஓட்டரும் நல்லா போடுவார் டைம் தான் நீங்கள் ஆர்சிபி கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சின்னசாமி கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டர்ஃப் தானே பேரே வச்சிருக்கேன் அது யார் போட்டாலும் அடிப்பாங்க 6 அதில் புரியுதா எட்ஜ் வாங்கினோட 6 தான் அதில் வந்து நீங்கள் வந்து மாட்டுக்கு அதில் குறை சொல்லல அது பிச்சே அவ்வளோதான் நீங்கள் எப்போனா பாருங்கள் 250 டார்கெட் கூட அங்கே ஈஸியாக சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் நம்ம ருத்துவும் இல்லை சாம்சங் ஒருத்தர் 50 அடிச்சா அந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருக்கலாம் நம்ம ஆமா அவங்களுக்கே தெரியும் 250 ஒரு சேஃப் ஸ்கோர் கிடையாதுங்க இல்ல அப்படி நம்ம இன்ஸ்டன்ட்டாக நம்மளுக்கு விக்கெட் போயும் சர்ஃப்ராஸ் ஒரு 50 போட்டு அவர் ஒரு மாதிரி ஒரு மொமெண்டம் கொடுத்து 210 வரைக்கும் போனாங்க நான் கூட எதிர்பார்க்கல 136 6 விக்கெட் முடிஞ்சு போச்சு நினச்சேன் அந்த கிரவுண்டில் ஆடலாம் பட் ஓவர்டன் அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல ஓவர்டன் நல்ல பவுலர் தான் நேற்று ஸ்பின்னுக்கு சாதகமாக இருந்துச்சு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் இருந்தால் அவங்க ஆல் அவுட்டே பண்ணியிருக்கலாம் முடிச்சு விட்டுலாம் முன்னாடி ஸ்பின்னர் இல்லை நான் அதான் யோசிச்சிட்டு யாரா பார்ட் டைம் பவுலர் போடுவாங்கல்ல தூபே குத்தா பவல் முடிச்சிருவான் போகக்கூடாது ஸோ போகிறத வச்சு போட வேண்டியதான் கையில் நம்ம தப்பு நல்லா போட்டு போயிட்டேன் அண்ட் நீங்கள் பார்த்த வரைக்குமே 200 கீழே அடிச்ச டீம் வந்து முதல்ல டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னபோது நீங்கள் யோசிச்சிங்களா அது இப்போ இருக்க டீம்லாம் 200 ஐபிஎல் பார்க்கும்போது 190 எவ்வளோ பெரிய டார்கெட்டாக முன்னாடி இருந்தது ஆமாம் 190 பெரிய டார்கெட் 250 போயிட்டு இப்போ அது நான் யோசிச்சுமானா அந்த பிச்சு அது பிஹேவ் ஆனது மட்டும் கொஞ்சம் ஏன்னா எல்லா மேட்ச் கண்டினியூஸ் ஸ்டேடியமில் போய் பார்க்கறதுனால எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பால் ஈஸியாக வராது இன்னும் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்போ பால் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க வெளியிருந்து பார்க்குறவங்களும் கிளியராக தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு கமெண்ட்ரிலையும் அடிஷ்னலாக சொல்ல போகிறாங்க கண்கூடாவும் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு பால் எப்படி திரும்புதுன்னு கேமரா வச்சு அந்த ஆங்கிள் காட்ட போகிறோம் ஏஐ வச்சு பட் எங்களுக்கு அப்படி கிடையாது நாங்கள் என்ன பார்க்குறோமோ அதான் லைவ்ல என்ன திரும்புது அது கூட ஒன் சைடு தான் எங்களுக்கு தெரியும் பால் திரும்புதா இல்லைன்னு தெரியாது பட் நாங்கள் அது ஒரு ஷாட் பார்க்கும்போது ஓகே சுனில் நாராயண் வச்சு ஒரு ஜட்ஜுக்கு வந்தோம் அதுவும் என் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் பயங்கர டேலண்டாக இருந்தார் அவர் சொல்லிட்டு நம்ம ஜெயிச்சிடும் கண்ணா அந்த மேட்ச்சுக்கு ஒருத்தர் வந்துடுவாங்க ஆமாம் பார்க்க தான் அப்படி இருப்பாங்க ஒரு வித்தியாசம் என்ன இல்லை கண்ணா நீ பாரு பிரேவிஸ் வந்து பேக் ஃபுட்டில் போய் அடிப்பாங்க ஷாட் அடிக்கிறாரு நோட் பண்ண போய் யார் நீ என்ன டைம் ட்ராவல் எதனா பண்ணேன்னா அவர் சொன்னார் விக்கெட் விழுது அப்படி நிறைய பேர் அனலைஸ் பண்ணுறவங்க இருக்காங்க இந்த மாதிரி பயங்கர டேலண்ட்லாம் இருக்காங்க நான் நேற்று ஆச்சரியப்பட்டேன் அவர் வந்து எனக்கு பாசிட்டிவாக கொடுத்து போக அவர் உண்மையை சொல்லிட்டார் ரியாலிட்டி சுனில் நாராயண் அடிக்க முடியலன்னா பால் திரும்புது நம்ம பக்கம் அகிலேஷன் திருப்பா பாருங்கன்னா திருப்பிட்டாங்க 150 திருப்பிட்டாங்க ஸோ அதனால ஹோப் இருந்துச்சு எனக்கு 192 நேற்று மேட்சிங் மட்டும் தோணுச்சுங்க அந்த 10 ஓவர் நம்ம ஸ்ட்ரகிள் ஆனது சாட்டி அவர் சொன்ன அதே தான் அவங்களும் நடக்க போகுது அப்படின்னு ஆமாம் இருந்துச்சு அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லைல்ல 4-4 தோத்துருக்காங்க ஆமாம் இப்போ 5-5 தோத்துருக்காங்க அவங்களுக்கு சுத்தமாக கான்ஃபிடென்ட்டே எல்லாம் வந்துட்டு தான் இருப்பாங்க ரசல் இருந்தால் கூட கொஞ்சம் மேட்ச் மாறி இருக்கும் ரசல் இல்லை பவலுக்கு அந்த எபிலிட்டி இருக்கான்னா எனக்கு தெரியல எல்லா மேட்ச் பட் இருந்துச்சு நான் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு பயம் இருக்கும் ஏன் சுனில் நாராயணாவுக்கு தான் எனக்கு பயம் இருந்துச்சு கரெக்ட் ஆமாம் ஏன்னா கௌதம் கம்பீர் சுனில் அந்த பார்ட்னர்ஷிப் பழைய நாஸ்டாலஜி மெமரிலாம் வந்துச்சு ஆமாம் சுனில் நாராயண் ஓப்பனிங் பண்ணுறாங்க எப்பவுமே இருக்கல இந்த 4 மேட்ச்ல இப்போ இருக்கிறாங்க அவங்க சென்னைனாவே அடிச்சிடலாம்னு நினச்சிருக்கிறாங்க போல இந்த பிச்சில் லாஸ்ட் டைம் அவங்க தான் ஓப்பனிங் இருக்கிறாங்க அந்த 113 டார்கெட்டு சேஸ் பண்ணாங்க 8 ஓவரில் 10 ஓவர்லையும் அந்த மாதிரி அடிச்சு பிளான் பண்ணி வந்திருப்பாங்க பட் பால் மாட்டல ஃபின்னால எடுத்த உடனே கூட எனக்கு தெரிஞ்சிச்சு ஆஹா வந்துருச்சுன்ட்டு ஓகே நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ தோனி அவர்கள் இல்லை அப்படின்னும் போது நிறைய பேர் ஒரு கதையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதான் அந்த ஓஜி டீம்லாம் வர வச்சு ஃபைனலாக இந்த ஃபேர்வெல் பண்ணி முடிச்சிட்டாங்களே நீங்கள் இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க தோனி வருவார்னு அப்படின்ற மாதிரி ஒரு கதை போயிட்டு அதை எதுக்காக பண்ணாலும் எல்லாரும் தெரியும் லாஸ்ட் டைம் ஃபேன்ஸே வந்து வார்த்தை விட்டாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மேலே தோனியுமே வந்து ஒரு மாதிரி பேசி அப்செட்டில் சரி நம்ம ஃபேன்ஸை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன்ல இவங்களுக்கு வந்து ஈஸியாக கப்புனா பார்த்துட்டாங்க ஓகேங்களா ஒரு கப்புன்றது ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ரெகுலராக வாங்கிடுறது அதனால இவங்களுக்கு பயங்கர ஹோப் அதிகம் ஸோ அது இப்போ வந்து அந்த டீமே வந்து கொஞ்சம் அப்படியே டவுனில் இருக்குது ஐ மீன் டீமே சரியாக ஆடாத போது இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே வரல என்னதான் கூட நம்பிக்கை வரும் இந்த டீம் அடிச்சிடுவாங்க இப்போ அந்த நம்பிக்கை வராதனால வார்த்தை விட்டாங்க லாஸ்ட் நானுமே தோனி வந்து இவர் எதுக்கு டுக்னு அடிச்சுக்க நானுமே பேசுவேன் ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி எல்லாரும் ஹியூமன் பீங் தான் சில பேர் மீடியாவில் பேசுகிறோம் மீடியாவில் சொல்லி மாட்டிக்கிறான் சில பேர் உள்ளுக்குள்ளே திட்டிடுறான் நீ இப்போ விராட் கோலி ஃபேனாக இருந்தால் டக் அவுட் ஆகினா உள்ள திட்ட மாட்டியா இப்படி தான் பஞ்ச் பண்ணுவேன் உன்னால் வெளியே சொல்ல முடியாது ஏன்னா நீ நடிக்கலாம் மீடியாக்காரனாக இருந்தால் மற்றபடி ஐ மீன் என்ன இதுவும் சொல்கிறேன் இப்போ நான் மீடியானா ஆமாம் ப்ரோ என்ன ப்ரோ இப்படி ஆட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு தோணும் என்னட்டு இப்போ ருத்ராஜ் டாட் பண்ணுறப்ப இப்போ நான் வந்து என்ன பண்ண முடியும் ருத்ராஜ் மாற்றிப்பார் ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் 18 பாலுக்கு 15 லிட்டரலி கில்லிங் சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனை போய் நீங்கள் கில் பண்ணுறீங்க போன மேட்ச் சொல்கிறோம் அதை அக்செப்டே பண்ண முடியாது நான் என்ன கேட்பேன் ருத்ராஜ் கேட்பேன் நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்கன்னு தான் கேட்பேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு பயமே தேவையில்லை சஃப்ராஸ் இருக்கா ஃபார்மில் இருக்கா மாத்திரே ஃபார்மில் இருக்கா ஓகேங்களா பின்னாடி தூபே இருக்காரு ப்ரீவியஸ் வந்துட்டாரு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை தைரியமாக ஷாட்டுக்கு போகலாம் பட் அவருக்குள்ள அந்த மைண்ட் ஏன் வருதுன்னு தெரியல இந்த சிஎஸ்கேல மறக்க முடியாத மேட்ச்சில் நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறதுலாம் பயங்கர வைரலாக போயிட்டு அது மாதிரி நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும் நீங்கள் எந்த மேட்ச் உங்களுக்கு மறக்க முடியாத மேட்ச் எனக்கு இந்த 2010 மேட்ச் தாங்க அந்த அகேன்ஸ்ட் பஞ்சாப் வந்து பஞ்ச் பண்ணுவார் பார்த்தீங்களா அப்போ வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்போ கிராமப்புற வசதிகள் அப்போ எஃப்எம்ல அலூசியஸ் சுரேஷ் அண்ட் அலூசியஸ் அவங்கெல்லாம் பயங்கரமாக ஃபேமஸ் அப்போ
ஏன்னா அப்போ பவர் கட் அதிகம், டிவியிலன்றதை விட பவர் கட் அதிகம். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அப்போ அது ஒரு கிட்டான சூழலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது 193 எஃப்எம்ல கேட்டுட்ருக்கோம். சுரேஷ் அண்ட் லூசிஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஓவர் இத்தனை ஓவர் அன்னைக்கு டீமில் உள்ளது, ஓகே ஓவருக்கு இத்தனை ரன்னு சொன்னால் அவங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. கரண்ட் வந்துச்சு, ஒரு 10 ஓவர் ஆகிடுச்சு. டிவி ஆன் பண்ணுறோம், பத்ரிநாத் ஒரு ஆங்கர் நான் காட்டிகிட்ருக்காரு. அப்போ சட்டையை கட்டி இடுப்பில் கட்டு பார்த்துட்டு இருக்கேன். சின்ன பையன் தானே போட்டு சாமி ஜெயிச்சிடணும், ஜெயிச்சா உள்ள தேங்காய் உடைக்கிறேன். 11 மணிக்கு எக்கடா தேங்காய் கிடைக்குன்னு கேட்குறேன் என் ஃப்ரெண்டு முரளி. கிடைக்குதோ கிடைக்கலையோ என்னவோ பண்ணுற தேங்காய் உடைக்கிற சுவாமி ஒரு பக்தி. அது சரியான நாட்டில் அது அப்படியே ஆங்கர் ரோல் பத்ரி பயங்கரமாக பண்ணியிருப்பார். பத்ரி இன்னைக்கு தான் சொல்லுவேன், பத்ரி இன்னைக்கு சொல்லிடுவாங்க பத்ரி அப்படியே பட்ட பேட்ஸ் பண்ணு இன்னைக்கு என்ன சொல்லுவான். இன்னைக்கு இருக்க ஜன் கிட்ஸ் பார்த்து 190 ரன் ஒரு ரன்னு அதை போயிட்டு ஆங்கர் ரோல் பண்ணிட்டான்னு சொல்கிறேன். அன்னைக்கு இருந்த பிச்சு என்ன, அன்னைக்கு இருந்த பவுலர்ஸ் என்ன, பஞ்சாப்ல அப்போ சரியான டைமு. ஸோ அப்போ பிரீத்தி சிந்தா அங்கே இவராக அங்கேருந்து பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து அவர் பயங்கரமான ஒரு நாக்கு. பத்ரி அவுட் ஆன பிறகு சுரேஷ் ரெய்னா அவுட் ஆன பிறகு தலைவர் அப்படி இழுத்து போகிற 6 பாலுக்கு 16 ஆகாயத்தில் பறக்கும் பால் ஒன்றும் உண்மையிலே போயிட்டு கடைப்புள்ள புகுந்து தூங்கினவங்க எழுப்பி தேங்காய் உடைச்சேன். நைட்டு 12 ஆச்சு. ஒரே கத்து, தெருவே ஒரு இதுவாகிடுச்சு. நான் ஒரு 10-20 பசங்க ஒரே ஓட்டம் அந்த மாதிரி. அப்போ இப்போ இருக்கிற மாதிரி இப்போ யாரும் மீதும் யாரும் வண்ணம் காட்டவில்லை. தவறான ஆபாசமான வார்த்தை கிடையாது இல்லையா, யாரையும் இஷ்டத்துக்கு ரிவெஞ்ச் எடுக்க போகிறதில்ல. மேட்ச் ஏதாவது எனக்கு சிஎஸ்கே பிடிக்கிறதுக்காக நான் கத்த போகிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா, அப்போ அது அப்படி இருந்துச்சு. ஸோ அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத மேட்ச். அந்த பஞ்ச் பண்ணது இப்பவும் போட்டு காட்டுறாங்க, நாஸ்டாலஜியா இருக்கு. அது திரும்பவும் தோனியாலுமே அது பண்ண முடியுமா, பண்ண முடியாது தான் அந்த மாதிரி. அது ஏன்னா அவர் பண்ண முடியாதுன்னா அந்த அக்ரெசிவ் அவர் கொண்டு வந்து. ஆமா, ஆனா இது பண்ண மாட்டாரு, காமா போற மாதிரி. அப்போ ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து தொடர்ந்து 5-6 மேட்ச் தோத்தோடனே அவர் வந்து ஒன்றும் பெருசாக கிடையாது, ஃப்ளூக்குன்ற மாதிரி அப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பயங்கரமாக தொடர்ந்து ஜெயிச்சு அந்த மேட்ச்சை ஜெயிச்சு உள்ளே போயிட்டு பயங்கரமான கப் அடிச்சது வந்து மறக்க முடியாது. அண்ட் இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் பேசுனீங்க, இந்த ஆதங்கம் மேட்ச்லாம் அதை தாண்டி சிஎஸ்கே தாண்டி மிச்ச டீமெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுடைய டீமில் இந்த பிளேயர்லாம் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களே, ஓப்பனிங் பார்ட்டிஷன் நல்லா போயிட்டு இருக்குன்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? எனக்கு எப்படி சொல்கிறது, இப்போ வைபவ் சூரியவன்சி ஜெய்ஸ்வால் பாருங்கள், இன்டென்ட்டே பயங்கரமாக இருக்குது. நான் இப்படி தான் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சோட இன்டென்ட்டு பாருங்க பிடிச்சிருக்கு. இஷான் கிஷன் அது ஒரு கிளாஸ்ன்னு ஒரு பக்கம் அடிக்கிறாப்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் தான் சொன்னாங்க கடப்பாரன்னு சொல்லிட்டு மும்பை சொன்னாங்க. கடப்பாரன்னு சொல்லிட்டு மும்பை சொன்னாங்க டாப் 4ல் வருனாங்க. இப்போவும் வரலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஓகே அதை சொல்லிட்டு நான் வைபவ் சூரியவன்சி அவங்களாம் ஓகே. அது இன்டென்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா T20க்கு எதாவது தேவை, வழி இல்லை, பிச்சு அந்த மாதிரி தான் விடுறாங்க. இந்த பக்கம் வந்தால் மும்பை அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை ஓடிட்டுருக்கு போல். நான் அது எம்ஐ vs RCB மேட்ச் பார்த்தேன். ரோஹித் லைனில் நிற்கிறார், அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கறதுக்கு இங்கே ரெடியாகவே இல்லை. ஹர்திக் பாண்டியாவும் சரி, நான் பார்த்தேன் டிவியில் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் ஒன்றும் கிட்டேருந்து பார்க்கல. அது மேபி அவருக்கு ஒரு அப்செட் கொடுக்கலாம். இங்கே தோனி கேப்டன் ஆனாலும் ருத்ராஜுக்கு வந்து ஒரு கெட்டான சூழ்நிலை என்ன பண்ணுவார்னா, ஸ்மூத்தாக போனால் ஓகே, கெட்டான சூழ்நிலை வருது, அந்த அடி அடிச்சிட்டு இருக்காங்க, பில்சாட்டு ரஜத் பாட்டியார் அடிச்சிட்டு இருக்காங்கன்னா இங்கே ரோஹித் சர்மா கிட்ட வந்து கேட்குற அப்புறம் தான் கை மீறி போனது தான் அவர் வந்து கேட்குறாரு. ஆனால் அதுக்கிட்ட ரோஹித் சர்மா அங்கே ஜெயவர்தனா கிட்ட புலம்பிட்டு இருக்காரு, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணிட்டு. ஹர்திக் பாண்டியா இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு அதை மேபி இன்னொரு கோச்சாக இருந்தால அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு, அவரும் தனிப்பட்ட முறையில். சூர்யாவும் லைனில் நின்றுட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா 3 பேருமே கேப்டன். கரெக்டாக ஓகேங்களா. ஒருத்தர் சூர்யா வேர்ல்ட் கப்பே வாங்கி கொடுத்தாரு, கண்டிப்பாக அவருக்கும் அந்த இது இருக்கும். ஓகேங்களா. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரன் போன பிறகு அந்த பேட்டிங் லைனப்லேயும் அதை காட்ட முடியல. விக்கெட் பேக் டு பேக் போது ஹோல்ட் பண்ண முடியல, கொண்டு போக முடியல. பொல்லாட் மாதிரி ஒரு ஃபினிஷர் எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. சாட்னர்லாம் இருக்காங்க தான், பட் கொண்டு போக முடியல. ஸோ இப்போ பார்த்துக்கங்க, நீங்கள் மும்பை விட ஒரு பெஸ்ட் டீம் காட்ட முடியுமான்னு கேட்டாங்க ஐபிஎல் ஸ்டார்டிங்கில். ஆனால் இன்னைக்கு தேதிக்கு சொல்கிறேன், அது நாளைக்கு மாறலாம். சென்னை விட ஒரு ஒஸ்ட் டீம் காட்ட முடியுமான்னு கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தேதி சென்னை மேலே இருக்குது, மும்பை கீழே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னால், எந்த டீம் நம்ம இது பண்ண முடியாது, கிரிக்கெட்டே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, என்றைக்குனாலும் மாறும். ஸோ அந்த மாதிரி தான் டிசி எடுத்துக்கங்க, பேக் டு பேக் கிளாஸ். இன்னொரு மேட்ச் பார்த்தா நாம போயிடுவோம். இன்னொரு மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சா SRH அடிச்சு நம்ம 5th பிளேஸ் போயிடுவோம். கரெக்டாக அடுத்து நம்ம 4th போயிடுவோம். ஆமாம், அந்த மாதிரி நம்ம நேற்று வரைக்கும் அடிமட்டத்தில் இருந்துச்சு. ஓகேங்களா. டீம் மாறும், அதனால நம்ம சொல்ல முடியாது. ஸோ எனக்கு எம்ஐக்குள்ளே அதுதான் எம்ஐ தான் ஷாக்கு. அது எதாவது போட்டு ஒரு மீன் கூட போட்டு நல்லா ரியாக்ட் பண்ணாங்க. கடப்பாருன்றது உண்மை தான், அது இரும்பு கிடையாது, ரப்பர், அதான் எல்லாம் ஈஸியாக வளைச்சு போடுறாங்க, ஃபன்னாக போட்டது தான். ஓகேங்களா, அவ்வளோதான். ஓகே, நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ RRல வந்துட்டு சூரியவன்சியும் ஜெய்ஸ்வால் மட்டும்தான் நிற்கிறாங்க. அவங்களையும் முதல்ல ஒரு தூக்கிட்டா பின்னாடி இருக்கவங்கள டக்குன்னு உடஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா ரியான் பராக் வந்து பெரிய ஸ்கேம்னு போட்டுருக்காங்க. ஆரம்பிச்சதுல கேப்டனாக இருக்காப்புல ஒரு 4-5 மேட்சாக சிங்கிள் டிஜிட் வச்சுட்டு இருக்காங்க. அது நம்ம பேச உரிமை இருக்கா, ருத்ராஜ் வச்சுட்டு அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? இல்லை அதுதான் சொல்கிறேன். இந்த கேப்டன்ஸ் மெட்டீரியல் ஒன்று இருக்குது, அது தனி ப்ரெஷர் தாங்க. அது வந்து நம்ம எல்லாருமே தோனி ஆகிட முடியாதுங்க. இவன் நான் விராட் கோலி தப்ப சொல்கிறேன், அவராலுமே அந்த ப்ரெஷர் தாங்க முடியல. பட் டெஸ்ட்டில் அது வேறு, ஐபிஎல் வரும்போது சொல்கிறேன், டெஸ்ட்டில் ஒரு தனி நாலேஜ் இருக்குது. விடுங்க, அந்த அக்ரெசிவ் இருந்தால் தான் டெஸ்ட்டில் வேலை ஆகுன்றதே வேறு கதை. அது நீங்கள் காமாக இருந்தால் அது ரொம்ப கஷ்டம். அந்த மாடர்ன் ஏராவில் அவர் கரெக்டாக இருந்தார். பட் ஐபிஎல் வரும்போது பார்த்தீங்கன்னா ரியான் பராகா இருக்கட்டும், இல்லை ருத்ராஜ் கெய்க்வாடா இருக்கட்டும், இவங்கெல்லாம் நல்ல பேட்ஸ்மேன் தான். கேப்டன்ற ப்ரெஷர் அவங்களுக்குள்ளே வருது. அகைன் ரியான் பராக் விட்டுருங்க, மேபி அவர் மாற்றிக்கலாம் போகலாம். எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக ருத்ராஜ் பண்ணலான்னா சிம்பிளாக ஒன்றே ஒன்று பண்ணலாம்.
அவர் ஆயுஷ் மதுரை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் 1-1 வரலாம். அவர் ஏன்னா இப்போ டக்குன்னு விக்கெட் போச்சு வச்சுக்கோங்க, நீங்கள் ஆடுற மாதிரி ஆனாலும் அது ஆங்கர் ரோல்னு சொல்லிடுவாங்க, பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. பட் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு ரெண்டு சீனியர் பிளேயர் இருக்கீங்க, ஒருத்தர் அவுட் ஆகிட்டா ஒரு சின்ன பையன் வந்து அந்த ப்ரெஷரை தாங்க சொல்கிறீங்க, சிம்பிள் இது. பட் அவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னு தெரியல. சஞ்சய் சாம்சன் ருத்ராஜ் நிறைய பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம பேசுகிறோம், அவங்க 2 பேர் பேசியிருக்கலாம். பட் இருந்தாலும் ருத்ராஜ் ஃபீல் ப்ரெஷர். பட் நேற்று என்னன்னு தெரியல, கிரவுண்டு ஃபுல்லாக சுற்றினார். எப்பவுமே அந்த லைனில் நின்றுப்பார், போயிட்டு நம்ம போய் கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி இருப்பார். அந்த ஒரு விக்ட்ரி அவருக்கு வந்து பயங்கர கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு, அதனால் கிரவுண்டில் சுற்றிட்டே இருப்பார். ஓகே. அண்ட் மிச்ச டீம்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இல்லை லக்னோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டெல்லியாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்து ஓகே இவங்க ஒரு டாப் 4 வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு யாரை சொல்வீங்க? டிசி இருக்கு ப்ரோ, அந்த டீம் பவுலிங் இருக்குது, அதனால் அவங்க வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. டிசி உள்ள போகிறாங்க. ஆர்ஆர் போய்டும் ப்ரோ, என்ன 5க்கு 4 தானே, 4 ஜெயிக்க மாட்டானா போய்டும். அப்படியும் தோத்தாலும் அவன் ஒரு இது சொல்ல வேண்டியதான். ஓகேங்களா, ஆர்சிபிக்குமே அந்த இது இருக்குது, 4th பிளேஸ் தான் ரன்னிங் ஒரு சண்டை இருக்கும். ஏன்னா உனக்கு பிடிக்குதோ பிடிக்கல, ஆர்சிபி போகாதான் சொல்ல முடியாது. 4க்கு 3 ஜெயிச்சிருக்கான், 5க்கு 2 ஜெயிச்ச உனக்கே கான்ஃபிடென்ட் இருக்குன்னா 4க்கு 3 ஜெயிச்சிருக்கான், அவனுக்கு கான்ஃபிடென்ட் இருக்காதா? கண்டிப்பாக அவனுக்கு போவான். மேபி அவனுக்கு ஹோம் கிரவுண்டு வந்து டிஸ்அட்வான்டேஜ் கொடுக்கலாம். ஹோம் கிரவுண்டு அது கொஞ்சம் சின்ன பிச்சுன்றதுனால அவையோட ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க வந்து உள்ளே போயிடுவாங்க. ஸோ 4th பிளேஸ் தான் எங்கள் பிரச்சனை போயிட்டுருக்கு. அது யாருன்ட்டு இங்கேருந்து சிஎஸ்கே வந்து எஸ்ஆர்ஹெச் அடிச்சிட்டாவே ஹோப் கிடச்சிரும் ப்ரோ. ஏன்னா லாஸ்ட் 4 மேட்ச்சில் 3 மேட்ச் வந்து ஹோம் கிரவுண்டில் வருது நமக்கு, அந்த ஸ்லாட் அப்படி இருக்குது. ஸோ முக்கியமான மேட்ச்னு வரும்போது இப்போ நீங்கள் இந்த 3ல் 2 ஜெயிச்சு தான் உள்ளே போக போகிறீங்க, இல்லை 3 ஜெயிச்சு உள்ளே போக போகிறீங்கன்னா அது ஹோம் கிரவுண்டில் வரும்போது டெஃபினட்டாக சிஎஸ்கே 3 அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் அந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். அது எஸ்ஆர்ஹெச் கூட ஜெயிக்கிறத பொறுத்து இருக்குது. ஓகே. அண்ட் பொதுவாகவே இப்போ ரைவல்ரினாலே மும்பையும் ஆர்சிபி தான் போடுவாங்க. இப்போ இந்த ரைவல்ரி எப்படின்னா எம்ஆர்சி நகர் ரைவல்ரி அப்படின்ற மாதிரி எஸ்ஆர்ஹெச் கூட போகிறது சொல்லுவாங்க. ஸோ அது பார்க்கும்போது எப்படி எது கேட்குறீங்க? ரைவல்ரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் சிஎஸ்கே வந்து எம்ஆர்சி நகர் ரைவல்ரின்னுவாங்க, லைக் எல்லாம் ஒரே கம்பெனி அந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்காக சொல்லுவாங்களா? அது நான் வேறு ஒன்று நினச்சி இந்த காஃபிரேட் இஷ்யூனால கூட ரிவல்ரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுருந்தாங்க. அதுவும் ரிவல்ரி. அது இல்லாமல் இந்த கார்த்திக் சர்மா எடுக்கும்போது கொஞ்சம் அவங்க ப்ரைஸ் ஏற்றி விட்டாங்க. அப்புறம் இந்த காப்பிரைட் இஷ்யூ, இந்த காப்பிரைட்லாம் எதுக்கு வந்துச்சு நமக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் தான். பட் அதை பேஸ் பண்ணியுமே ரிவல்ரி இருக்குன்றாங்க. ரிவல்ரிலாம் கிடையாதுங்க. சிஎஸ்கே எம்ஐ என்னையும் அதிகமாக டைட்டில் வச்சிருக்கேன், டைட்டில் வச்சிருக்கேன், அவ்வளோதாங்க, சும்மாங்க. அதெல்லாம் ரிவல்ரிலாம் கிடையாது. இப்போ அந்த எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் சிஎஸ்கே போகும்போது என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதே டீம் தான் போவாங்க, எந்த மாற்றம் கொண்டு போக மாட்டாங்க. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ராமகிருஷ்ணா கோஷ் உள்ள கொஞ்சம் கலியில் மற்ற இன்ஜுரின்றாங்கல்ல, அப்படி அது ஃபுல்லாக தெரியல. அப்படி இல்லாத பட்சத்தில் ராமகிருஷ்ணா கோஷ் உள்ள கொண்டு வந்தால் ஐம் ரியலி ஹாப்பி. ட்ரை பண்ணி பார்க்கலாம், அடிச்சுட்டு போட்டோம், பட் ஒரு ட்ரை கொடுக்கலாம். ஏன்னா பேட்டிங் அபிலிட்டியும் இருக்குது, ஒரு ட்ரை கொடுக்கலான்றது தான் என்னோட இது. அண்ட் மும்பை மேட்ச்சில் தோனி வரலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நீங்கள்? கண்டிப்பாக வருவார். அது இப்போ ஸ்டீஃபன் ஃபிளமிங் சொல்லியிருக்காரு 100% ஃபிட்டாக தான் இருக்காரு. பட் இன்னமும் கொஞ்சம் கன்சர்ன் இருக்குன்றார். அந்த கன்சர்னுக்காக மேபி எஸ்ஆர்ஹெச் மேட்ச் அவாய்ட் பண்ணலாம், வந்தாலும் வரலாம், சர்ப்ரைஸ் இல்லை. பட் எனக்கு என்னன்னா ஒரு $1 மில்லியன் கொஸ்டின்னா இம்பாக்ட் பிளேயராக வரலாம், இம்பாக்ட் பிளேயராக தான் எப்படி வருவாருன்ற மாதிரி நிறைய கொஸ்டின் வந்துச்சு. ஒரு டீம் காம்பினேஷனே இப்போ வந்து செட் ஆகிருக்கு. ஸ்டார்டிங்லேருந்தே இந்த தான் பிரச்சனை கிடையாது, இப்போ செட் ஆகுது. இப்போ என்ன சொல்லுவாங்க உடனே, இப்போ என்ன தோனி இல்லாத பிளேயிங் லெவல் பேசிட்டு இருக்கா அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கேள்வி கேட்க வச்சுக்கலாம், தலைவர் இருந்து உனக்கு கப்பு வேணாமா, தலைவர் இல்லாமல் கைட் பண்ணிக்கிட்டு அப்படியே பிச்சில் கீப்பிங் பண்ணிக்கிட்டு ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனு, விக்கெட் விழுந்து போச்சு, கொலாப்ஸ் ஆகும்போது தலைவர் உள்ள ஒரு இம்பாக்ட் பிளேயர், தப்பே கிடையாது. ஓகேங்களா, நான் சொல்கிறது புரியுங்களா உங்களுக்கு? நமக்கு சிஎஸ்கே கப் வாங்கணும், அது அவருக்குமே தெரியும், அவர் தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. சிஎஸ்கே எப்படி ஃபைனல் போகுமா அது மட்டும் ஒரே கேள்வி. இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்கு இப்போ சிஎஸ்கேங்களா இந்த லாஸ்ட் பேக் டு பேக் வின்னர்ஸ். ஆமாம், பேக் டு பேக் வின் ஆனதுனால நம்பிக்கை இருக்குது. அதனால நம்பிக்கை இல்லைன்னா அதான் சொல்கிறேன், திரும்ப அதான் சொல்கிறேன், எல்லாமே ஹியூமன்ஸ் தான், மாற்றி யோசிக்கும். டக்குன்னு போனோடனே டே அப்படின்னு எஸ்ஆர்ஹெச் கூட ஜெயிச்சா நான் டெஃபினட்டாக ஸ்ட்ராங்காக நிற்க போகிறோம் ப்ரோ. எஸ்ஆர்ஹெச் அடிச்சிட்டேன்னா எங்களுக்கு கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படி இல்லை போயிட்டு ஒரு டீமை மீட் பண்ணணும் செமிஃபைனலில், அப்படி ஒரு எண்ணம் இருக்கு எனக்கு, பார்க்கலாம். சிறப்பு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ப்ரோ. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. We are the future. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.